வணக்கம், வணக்கம் தமிழ் உறவுகளே! எப்படி இருக்கீங்க? விஜய் அவர்கள் வந்து நேற்றைக்கு மகாபலிபுரத்தில கரூரில் இறந்த 41 பேருக்கான நிதியுதவி வழங்கிய எல்லோரிடமும் ஆறுதல் கூறினார், மன்னிப்பும் கோரினார் அப்படின்லாம் செய்திகள் வருதுங்க. ஆனா அதெல்லாம் அதெல்லாம் தாண்டி அ இது சிபிஐ விசாரணை அதெல்லாம் வந்து ஒரு பெரிய பிரஷர் அப்படிங்கிற மாரிலாம் சொல்றாங்க. பட் அதுக்கு விஜய் வந்து பலி கொடுக்க போவது தன்னுடைய கூட்டணி வாய்ப்பு. அது அதிமுக, பாஜகவோடு சேரப் போறாரு. பாஜகவை நோக்கி தாவேகா நகர்வது வந்து கட்டாயமாக இதெல்லாம் ஒரு பேச்சு ஏற்படுகிறது. இத பத்தி தான் ஒரு சுருக்கமா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. அதேபோல நம்ம சேனல லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. தாவேகாவிற்கான இருக்க சூழ்நிலைனா சிபிஐ மூலமாக ஒரு நெருக்கடியை பாஜக கொடுத்துக் கொண்டிருப்பதாகவும், இப்ப புசி ஆனந்த் ஆதரவு விசாரணைக்கு போனாங்க. நிர்மல் கூட போயிருந்தாருன்னு நெனைக்கிறேன். இவங்க எல்லாருமே ஒரு பாசிஃபை பண்ணிட்டு வந்தாலுமே, பாஜக வந்து ஒரு நெருக்கடியை தந்து கொண்டே இருக்கிறது. நிச்சயமாக டிசம்பர்ல தாவேகா வந்து கட்டாயமாக அதிமுகவோடு சேர வேண்டும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இருக்கிறது. ஆனால் அவர்கள் கிட்டத்தட்ட 100 தொகுதிகள கேட்கறாங்க. அந்த பிரஷர் தான் இப்ப அதிமுகவுக்கு. ஆனா எப்படியும் ஒரு 30 தொகுதி, 40 தொகுதி குடுத்து அவங்க கன்வின்ஸ் பண்ணிடுவாங்க. என்ன விஜயகாந்த் 2011ல 41 தொகுதிகள் குடுத்த மாதிரியாவது குடுத்து முடிச்சுருவாங்க. பாஜக ஒரு 30 தொகுதிகள் வரை குடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறது அதிமுகங்கிறதெல்லாம் சொல்றாங்க. அதனால அவங்க தாவேகா தவிர்த்து பாமக, தேமுதிகலாம் வேண்டாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு கூட இவர் வந்துட்டதாகவும், 160 தொகுதியில அதிமுக, 40 தொகுதிகள் 41 தொகுதிகள் இவங்க, 30 தொகுதிகள்ல வந்து பாஜக, மீதி இருக்கிற 2, 3 தொகுதிகள்ல மற்றவங்க வைக்க போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த 41 தொகுதிக்கு விஜய் அக்செப்ட் பண்ணிட்டு வருவாரா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்கு இல்லையா? அந்த கேள்வி தான் இங்க முக்கியமாக இருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னா, விஜய் அவர்களை பொறுத்தவரைக்கும் அவர் பெரிய சங்கடத்துல இருக்காரு இப்போதைக்கு. அதிலிருந்து வெளியில வரதே கஷ்டம். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 1 மாதத்துக்கு பிறகு இன்னைக்கு தான் தஞ்சாவூர் மற்றும் டெல்டா மாவட்டங்கள்ல இருக்கிற அந்த விவசாயிகள் பிரச்சனைய பத்தி பேசியிருக்காரு. அதுவரைக்கும் ஒண்ணுமே பண்ணல. அவர் தீபாவளி கொண்டாடினார், ஆயுத பூஜை கொண்டாடினார். ஆனா, அந்த மக்களோட இறப்ப பத்தி அவர் பெருசா கவலைப்படல அப்படிங்கிற மாரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போது மீண்டும் அரசியலை பேச ஆரம்பித்திருக்கிறார். அதேபோல கரூர்ல இருந்து அந்த 41 குடும்பங்களை வந்து இங்க கொண்டு வந்து தங்க வச்சு, அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த ஆறுதல் சொல்லி அனுப்பிச்சாரு. அது காரணம் வந்து நெருக்கடியை சமாளிப்பதற்காக அப்படின்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு விஜய் கை கொடுக்க போகிறது அப்படின்னு தெரியல. இது ஒரு மோசமான அரசியல், மோசமான பின்னுதாரணம் அப்படின்னு சொல்லி அரசியல் வல்லுநர்கள் சொல்றாங்க. ஆனால் ஒருவேளை பாஜக, அதிமுக கூட்டணிக்கு விஜய் ஒத்துக்கொண்டாரேயானால், அவங்களால வெற்றி பெற முடியுமான்னா ஒரு 40, 50 இடங்களுக்கு மேல வெற்றி பெற முடியாது. காரணம் ஒரு 30லேருந்து 35 பெர்சன்டேஜ் தான் அவங்க ஓட்டுகள் பெற முடியும். திமுக வந்து 50, 52% வாக்குகளை வைத்திருக்கிறது. ஒருவேளை விஜய் அந்த பக்கம் போனாலுமே அது 30, 35க்கு மேல வராது. இவருக்கு வந்து 6லேருந்து 8% மேல வராது நாம் தமிழருக்கு அப்படிங்கிறாங்க. அப்படி பார்த்தால் திமுக குறைஞ்சபட்சம் 45லேருந்து 47% வாங்கி வெற்றி பெறும் அப்படிங்கிற சூழல் தான் இருக்குங்கிறாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். விஜய் அவர்கள் அதிமுக, பாஜகவோடு சேர்ந்தால் வெற்றி பெற முடியுமாங்கிறது நீங்க கருத்துக்களாக பதிவிடுங்க. நன்றி. தேங்க் யூ.